ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜிமெயில் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ண அக்கௌண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ண பார்க்கலாம். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அது எப்படி வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணி தேவையான அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா அதில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் போதும், வேறு 2 அக்கௌண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன்னா அதை வந்து நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் ஒரு கண்டென்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி அந்த ஜிமெயில் பேஜுக்கு போங்க. லைக் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் அக்கௌண்ட் செஷன் போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மல்டிப்புளாக 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதில் வந்து மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் அது மேலே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கூகுள்ன்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் உங்களோட கூகுளில் லாகின் பண்ண எல்லா அக்கௌண்ட்டும் சிங்க்ரனைஸ் ஆன பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே அதோட பர்மிஷன் கொடுத்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் தான் சிங்க்ரனைஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மோர் ஆப்ஷன் ஒன்று வரும் மோஸ்ட்லி. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து சம் ஆஃப் தி டிவைஸில் வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிங்க்ரனைஸ்னாகவும் இருக்கும், இல்லைனா ரிமூவ் அக்கௌண்ட்னு இருக்கும். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணுன்னா ரிமூவ் அக்கௌண்ட் ஜஸ்ட்டு ரிமூவ் அக்கௌண்ட்னு கொடுங்க. அதுக்கு ஒரு பாப்பப் ஆகும், அதை ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து அந்த அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இதில் நீங்கள் நெக்ஸ்ட் லாகின் பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். இதை வந்து ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு அக்கௌண்ட். ஓகேவா? இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண அக்கௌண்ட்டை வந்து அந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய அப்டேட் வரும். உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Thank you friends. Thanks for watching. Subscribe for more videos.